ஹலோ மனசாட்சி மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா வீர தீர சூரன். நேற்று ஈவினிங் ஷோ தான். பல தடைகள் இந்த படத்தை தாண்டி சியான் விக்ரம் ஒரு நல்ல மனுஷன், நல்ல ஆக்டர். இந்த எல்லா தடையும் தாண்டி நேற்று ஒரு 4:45 மணிக்கு நம்ம எஸ்.யு. அருண்குமார் சார், டைரக்டர் சார் வந்து பேசினாரா, படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. நேற்று ஈவினிங் ஷோ நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன தேட்டரில் டிக்கெட் வாங்கிட்டேன், போய் பார்த்துட்டு வந்தேன். படம் வேறு லெவலில் இருக்குங்க. சியான் சார் அப்படியே தங்கலானில் எப்படி பார்த்தோமோ அதை விட டபுளாக உடம்பை ஏற்றி சும்மா வேறு லெவல். அந்த ஒரு சம்பவம் பார்ட் 1 ஆக்சுவலாக இனிமேல் தான் வரப்போகுது. இப்போ பார்ட் 2 தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அந்த ஒரு சம்பவம், அந்த என்ன சம்பவம்னு தெரியாமல் பார்ட் 1ல் தான் அது தெரியும்னு நினைக்கிறேன் முழு ஸ்டோரி. எஸ்.ஜே. சூர்யா சார் நடிப்பு அரக்கன், ஃபார் எவர் மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ். ஹி கில் த மூவி. அந்த சூப்பரிடென்ட் எஸ்பியோட போலீஸ் கேரக்டர் வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்கிறார் மனுஷன். ஆப்வியஸ்லி நம்ம துஷாரா விஜயன் அவங்களும் ஹீரோயின் லீட் ரோல் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சியான் சாருக்கு வந்து ஒய்ஃபாக. மற்றபடி எல்லா ரவுடி கும்பல் எல்லாம் நல்லா இருந்தது. நம்ம சியான் விக்ரம் அண்ணன் வந்து ஒரு கூன், ஒரு அடியாள் மாதிரி இருப்பார் ரவுடியாக படத்தில். முன்னால் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அந்த ரவுடிசத்தெல்லாம் விட்டுட்டு தனக்கு ஒரு ஃபேமிலி வந்துருச்சு, ஒய்ஃப், பசங்க, குழந்தைங்கள்லாம் இருக்குது. அதனால் நம்ம அந்த ரவுடிச தொழில் அடியாள் வேலையை பார்க்கறத விட்டு நம்ம போயிட்டு ஒரு மளிகை கடை நடத்தி ஒரு சாதாரண ஒரு சாமானிய குடும்பமானே வாழ்ந்துட்டு வராரு. திடீர்னு அவர் முன்னாடி வேலை செஞ்ச அவரோட முதலாளி பையனுக்கு ஆபத்து, பிரச்சனை, இந்த போலீஸ்காரனால் பிரச்சனை. அவங்க என்னென்னா இதுக்கு முன்னாடி ஒரு டானாக இருந்தான், பெரியவன் ஒருத்தன். அவனையே விக்ரமை வச்சு தான் போட வைப்பானுங்க. அது போட்டு முடிச்சுட்டு இவனுங்க அந்த இடத்துக்கு வருவானுங்க. அதான் டானுக்கு டானு தானே. இந்த இடத்துல நீ என்னை எதிர்க்க எந்த ரவுடியும் இருக்கக்கூடாது, எவனும் இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான்டா ராஜா, நான் தான்டா கில்லா, நான் தாண்டா எல்லாமே அப்படின்ற ஒரு ஆணுவத்திமுறோடு இருக்கிறவன் ரவுடி. அந்த இடத்துல நம்ம சியான் விக்ரம் சார் அவருக்கு அடிமையாக வேலை செஞ்சுருப்பார். ஒரு கூன், விஸ்வாசியாக வேலை செஞ்சுருப்பார். விஸ்வாசியாக வேலை செய்யும்போது என்ன பிரச்சனைனா, திடீர்னு ஒரு பையனுக்கு ஆபத்து வரும்போது அந்த பையனை காப்பாற்றி ஆகணும்ல, வாரிசு இல்லை, ரவுடியோட அடுத்த வாரிசு இல்லை, அவனை காப்பாற்றி ஆகணும்ல சொல்லிட்டு சியான் விக்ரம் கிட்ட போய் உதவி கேட்பார். அவன் நான் வரமாட்டேங்க ஐயா நான் வரமாட்டேன், எனக்கு குடும்பம் இருக்குது, முன்ன மாதிரி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லும்போது திடீர்னு அவருக்காக ரிஸ்க் எடுத்து மறுபடியும் பொண்டாட்டி பேச்செல்லாம் மீறி, சரி அது ஐயா இல்லை, ஐயா தானே நமக்கு எல்லாம் வளர்த்து விட்டார், நம்மளை எந்த அளவுக்கு ஆளாகினார் சொல்லிட்டு ஐயாவுக்கு மறுபடியும் வேலை செய்வோம். விக்ரம் என்ன வந்து போலீஸுக்கும் வேலை செய்வார். போலீஸ்க்கும் எஸ்.ஜே. சூர்யா சாருக்கும் வேலை செய்வார், இவருக்கும் வேலை செய்வார். அந்த ஃபைட் சீன்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஆனால் கிளைமேக்ஸில் அந்த தூள் சாங்கு போட்டாங்க பாருங்க, அந்த நம்ம ஆயா பாடினாங்கல்ல தூளில், சிங்கம் போல நடந்து வரான் செல்ல பேராண்டி, உன்னை சீண்டி எடுத்து போட்டு போகிறான் அடிக்க பேராண்டி, டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு, ஜியான் ஜில்லுக்கு கூட. அந்த கிளைமேக்ஸில் அந்த சாங்கை போட்டு அடித்தாங்க பாருங்க, அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. கடைசியில் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க, திருவிழாவில் இவன் அந்த ரவுடி பையனை வந்து விக்ரம் தான் சொல்லிடுவான்னு. அதை உண்மையை தெரிஞ்சு துரோகி நீ தானடா சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளுவாங்க. ஒரு பவர் பேக்டு ஆக்ஷன் மூவியாக இருக்குது வீர தீர சூரன். வேற லெவல் பர்ஃபார்மன்ஸு விக்ரம் சார். துஷாரா விஜயனும் அந்த ராயன் படத்தில் அடி வாங்குற மாதிரி இதுலேயும் பயங்கரமாக அடி வாங்கி அடிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. கலைவாணி கேரக்டர் காளி, சியான் விக்ரம் அண்ணன் வந்து காளி கேரக்டர், அந்த காளியும் பேச போகிறோம் படத்தில். ஸோ ஒரு பவர் பேக்டு. ஸோ ரவுடி பழைய முதலாளி பையனை காப்பாற்றுறதுக்காக இவர் முதலாளிக்கு துரோகம் பண்ணுறாரு. ஏன்னா இவருக்கு இப்போ குடும்பம் இருக்குது, முன்ன மாதிரி தனியால் ரவுடி கிடையாது. இன்டர்வெல்லில் இவங்க 2 பேருக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுற கதைலாம் இருக்கும். அந்த சீன்லாம் நல்லா இருந்தது. ப்ளே பாய் அந்த ரெமோவாகவும் இருந்திருப்பார் நம்ம விக்ரம் சார். அந்த இதில் இன்டர்வலுக்கு முன்னாடி வர சீனு, கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேர் அந்த டூயட் பாடுவாங்க. ஆத்தி அடி ஆத்தி சாங் அதில் இருந்தது, அதுவும் நல்லா இருந்தது. ஜிவி பிரகாஷ் அந்த மியூசிக்கு வேறு லெவலு. ஒரு டிஃப்ரெண்ட்டான த்ரில்லரு. பாதி கதை இன்னும் பார்ட் 1ல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ட் 2ல் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணனால பார்ட் 1 பார்த்தா தான் இன்னும் புரியும் படம். பார்ட் 1 இனிமேல் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அது எப்போன்னு தெரில. பார்ட் 2 தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி வீர தீர சூரன், வீரனாகவும் இருக்கிறாரு, தீரனாகவும் இருக்கிறாரு, சூரனாகவும் இருக்கிறாரு சியான் விக்ரம்.
சியான் விக்ரம் லவபிள் ஃபேன்ஸ் போய் தேட்டரில் பாருங்கள். ரிலீஸ் ஆகிடுச்சு படம் நேற்று ஈவினிங்லேருந்து. இன்றைக்கி நாளைக்கு நாள் சண்டே 3 நாள் படம் பிச்சுக்கிட்டு போயிடும். வேறு லெவலுங்க படம். நல்ல ஸ்டோரி, நல்ல ஒரு ரவுடி குடும்பத்தில் வேலை செஞ்ச தான் குடும்பத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிற அந்த ரவுடி மற்றவன் அடியால் எக்கடு கட்டினாலும் இப்படி வேணாலும் போய் சாவட்டும். உன் வாழ்க்கையில் உனக்கு காரியம் ஆகணும்னா அவன் காலில் கூட ரவுடியாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் காலில் விழுவான். அதுதான் தெரியுது. அந்த ரவுடி ஃபேமிலியாக நம்ம சியான் விக்ரம் சார் ரொம்ப எமோஷனில் இருப்பார். கட்சியில் அவன் ரவுடி பொண்ணுலாம் பயங்கரமாக ரவுடி மாதிரி பண்ணியிருப்பாளுங்க பாருங்க. அந்த சீன்லாம் சும்மா வேற அளவுக்கு. நிஜத்துலேயே ரவுடி பொண்ணுலாம் எப்படி இருப்பாளுங்க அப்படி தான் இருப்பாளுங்க. ஸோ அந்த சீன்லாம் அப்படி காமிச்சிருக்கிறாங்க. சியானுக்காக பார்க்கலாம்டா வீர தீர சூரன். அவ்வளோதான்டா. ஃபைட் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. போய் பாருங்கள். அவ்வளோதான்.